ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் தாங்க. இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு, வத்த குழம்பு, ரசம் சாதம்லாம் வச்சுருந்திங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கீரை சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம லஞ்சு பாக்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா அப்படியே மிச்சம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பாட்டில் பேச சாப்பிட்ருவாங்க. காலையில் இட்லி தோசைக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் கடையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னாங்கண்ணி கீரையை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆஞ்சு டப்பாவில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஏன்னா காலையில் வேலை இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஆஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விட்டு வச்சுக்கிறலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நான் 2 வகையான பருப்பு சேர்த்துக்க போகிறேங்க. 100 கிராம் பாசிப்பருப்பும் 50 கிராம் அளவுக்கு மைசூர் பருப்பும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் போட போகிறது கிடையாது. அதனால் நான் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக தாளிக்கும் போது வத்தல் போடுவேன். இப்போ இது எல்லாமே நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்துடலாம். பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப பெரிய பெரிய கீரையாக இருந்தால் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கீரையை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பருப்புக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த கீரைக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக நமக்கு பருப்பு வேகிறதுக்கும் கீரை மசிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் விசில் ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்ச தண்ணிக்கும் இந்த பருப்பு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அடிப்பிடிச்சிரும்னு பயந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மசிக்கும்போது அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். எனக்கு நான் வச்ச கீரைக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முதவே உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் எனக்கு போதுன்றதுனால நான் மிளகாய் தூள் சேர்க்கல. உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு கீரை பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்குங்க. அதனால் நான் கரண்டியிலே மசிச்சு விட்டுட்டேன். உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மத்து போட்டு கடைஞ்சிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை நம்ம தாளித்து விட்டுறலாம். நீங்கள் அப்படியே இதை குக்கரில் வைக்கிறதாலும் வைக்கலாங்க. ஏன்னா நமக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கனால அடிப்பிடிச்சு போயிடும். அதனால் நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கட்டாயமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 4 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன். நீங்கள் கீரை வேக வைக்கும்போது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து வேக வைக்கலாம். டைம் இருந்தால் உரித்து சேர்த்துக்கோங்க. நான் வேக வைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அப்படியே அதை கொதிக்க விட்டோம்னா குக்கரில் அடிப்பிடிச்சு போயிடும் இல்லையா? அதனால் நம்ம இந்த கடாயில் தாளிச்சிட்டு லைட்டாக ஒரு கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா கீரையெல்லாம் வெந்துருச்சு. சும்மா அந்த சாம்பார் தூள், உப்புத்தூள், மஞ்சள் தூள்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. நல்லா வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சேருங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொதித்ததுக்கு அப்புறம் கூட லாஸ்ட்டாக மேலே தாளித்து கொட்டலாம். நான் அப்படியே சேர்த்துட்டு கொதிக்க விட போகிறேன். ஏன்னா நம்ம கடைஞ்ச கீரைக்கு இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கீரையை நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய கீரை கடையல், பொரியல், கூட்டு, இந்த மாதிரி நிறையா கீரை சமையல் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேங்க. இது எல்லாமே சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் கீரை ரெசிபீஸ்னே இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்பும் சேர்த்து டக்குன்னு ஒரு கீரை கடையில் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பையும் மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.